بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த மஸ்ஜிதிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அதன் கருத்துக்களை தங்களுக்கிடையிலே பரிமாறிக்கொள்வார்கள் என்றால், படித்துக் கொள்வார்கள் என்றால், அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய சக்கீனா என்கிற அமைதி இறங்குகிறது, அந்த சபையை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த சபையில் இருந்தவர்களை பற்றி அல்லாஹு தஆலா தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபம் செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த 4 பாக்கியங்களும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாக வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இந்த உரைக்கு வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில் முஸ்லிம் சமுதாயத்தில் ஊடுருவி செல்லும் பாலியல் கலாச்சாரம் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக போடப்பட்ட தலைப்பு. எனவே இதிலே சில செய்திகளை சொல்கிற போது யாரும் குறித்த ஒரு குழுவையோ சாராரையோ குற்றம் சாட்டுவதாக முதலில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரண்டாவது, இந்த தலைப்பில் நாம் பேசுகிற போது இன்னொரு மனநிலை வந்துவிடக்கூடாது. ஏனைய சமுதாயங்களோடு ஒப்பிடுகிற போது முஸ்லிம் சமுதாயத்தில் பாலியல் ரீதியான குற்றங்கள் குறைவாக இருக்கிறது. ஏனைய சமுதாயங்கள் ஏனைய மக்களோடு ஒப்பிடுகிற போது குறைவாக இருக்கிறது. நாம் ஒரு தலைப்பாக எடுத்து அந்த பிரச்சனையை பேசுகிற போது சமுதாயமே அந்த தவறில் மூழ்கி போயிருப்பது போன்று எங்களுடைய சமுதாயத்தை நாங்களே தாழ்த்தி பார்க்கிற ஒரு நிலை ஒன்று உருவாகிவிடக்கூடாது. மூன்றாவது, இந்த தலைப்பிலே பாலியல் குற்றங்களை குறைப்பதற்கு இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சில வழிகளையும் சமுதாயத்தில் இந்த குற்றங்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சில அடிப்படைகளையும் புரிந்து கொண்டு அவற்றை கடைபிடிப்பதன் மூலமாக இதை குறைப்பதற்கும் எங்களுடைய பிள்ளைகளை எங்களை இந்த பாதிப்பிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான சில ஆலோசனைகளையும் இந்த உரையிலே முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு அடிப்படையை நாம் புரிய வேண்டும். ஒரு சமூகம் ஒன்று இருந்தால் அந்த சமுதாயத்தில் இது போன்ற தவறுகளே நடக்காத ஒரு சமூகம் இருக்குமா என்று கேட்டால் அப்படியும் இருக்காது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், சில நேரம் நாங்களே மனசு தொய்ந்து போயிடக்கூடாது. எவ்வளோ பயான் நடக்குது, எத்தனை ஜமாத்துக்கள் பிரச்சாரம் செய்யுது, ரேடியோவில் பயான், டிவியில் பயான், சிடியில் பயான், அப்படின்னு இப்படி இருக்குது என்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துவிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய
சஹாபாக்கள் சமுதாயத்தில் கூட இது போன்ற தவறுகள் நடந்திருக்குது. ஆனால் சொற்பமாக, ஒன்று ரெண்டாக. எனவே முழுமையாக இந்த தவறுகள் ஒழிக்க முடியாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா நாங்கள் மனசுல தோய்ந்து போயிடக்கூடாது, என்ன செஞ்சாலும் அதாவது பிரயோசனம் இல்லை என்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது. முழுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாலியல் ரீதியான குற்றங்கள் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் மாத்திரமல்ல எல்லா சமுதாயங்களிலும் வேகமாக பரவி கொண்டு போகிறது. ஆச்சரியமான ஆபத்தான குற்றங்கள் பரவி கொண்டு போகிறது. இன்று நிறைய குடும்பங்களிலே தந்தை மாறினால் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது என்று தாய்மார்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது. மகரமான உறவுகளுக்கிடையிலேயே கொழுக்கக்கேடான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டனால் பேத்திமார் கற்பழிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகி வருகிறது. இது உருவாகாமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த தவறுகளை குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே சூரா அன்-நூர் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அல் குர்ஆனின் 24ஆம் அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சில செய்திகளை சொல்லிக் கொண்டு வருகிறான். கட்டாயமாக ஒவ்வொருவரும் இதை படிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது கவர்னர்களுக்கு கட்டளையிடுவார்கள், உங்களுடைய மக்களுக்கு சூரா நூரை படிப்பியுங்கள் என்று கட்டளையிடுவார்கள். இந்த சூரா நூறு சொல்லக்கூடிய ஒழுங்குகள் என்பது, அது சொல்லக்கூடிய சட்டங்கள் என்கிறது பாலியல் ரீதியான குற்றங்களை குறைப்பதற்கான வழிகாட்டல்கள் அவைகள். அல்லாஹ் தஆலா சூரா நூறிலே ஒரு அம்சத்தை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான். விசுவாசிகளே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி செல்லாதீர்கள். வமை யத்தபி குதுவாத்தி ஷைத்தான், யார் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்சாய் வல் முன்கர், ஷைத்தான் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்கிறவர்களுக்கு மானக்கேடான காரியங்களையும் ஃபஹ்சா வெறுக்கத்தக்க காரியங்களையும் ஏவுகிறான். அப்ப ஷைத்தானுடைய வழிகளில் போவதுதான் மானக்கேடான நிகழ்ச்சிகள் அதிகரிப்பதற்கான அடிப்படை. இதை நாம் புரிந்து கொண்டு முதலில் இந்த தவறை குறைக்கிறதுக்கு, பாலியல் ரீதியான குற்றங்களை குறைக்கிறதற்கு இந்த சூரா நூர் சொல்லக்கூடிய சில அடிப்படைகளை சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதலாவது அல்லாஹ் தஆலா சூரா நூரை எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், 2வது வசனத்திலே அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத ஜல்தா, திருமணம் முடிக்காமல் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் ஆண்கள் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற போதும் முதலாவது அல்லாஹ் தஆலா ஆண்களை சொல்லிவிட்டு 2வது பெண்களை சொல்வான். உதாரணமாக மௌலவி, அதாவது எனக்கு முன்னால் தலைமை உரை நிகழ்த்துகிற போது, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். எதுல? தௌவா செய்கிறதுல. அப்ப மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், அங்க முதலாவது ஆணை முற்படுத்துகிறான். அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா, திருடக்கூடிய ஆண்கள் திருடக்கூடிய பெண்கள் 2 பேருடைய கையையும் வெட்டுங்கள். அங்கும் அல்லாஹ் தஆலா முதலாவது ஆணை சொல்லி 2வது பெண்ணை சொல்கிறான். ஆனால் விபச்சாரம் பற்றி பேசுகிற போதுதான் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மியத ஜல்தா, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்கள் இருவருக்கும் 100 கசையடி அடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல மட்டும் பெண்ணை முதலாவது சொல்லி 2வது ஆணை சொல்கிறான் என்று கேட்டால், இந்த பாவத்துக்கு தூண்டுதலாக அமைவது அவர்கள்தான். அவர்களுடைய பேச்சின் மூலமாகவோ நடத்தையின் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய ஆடையின் மூலமாகவோ அந்த தூண்டுதலை கொடுக்கிறவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். எனவே இந்த விஷயத்திலே, அதாவது இந்த பாவம் குறைய வேண்டும் என்றால், இந்த பாவம் ஒழிய வேண்டும் என்றால் பெண்களின் நடத்தையிலே மாற்றம் வர வேண்டும். பெண்களிடத்திலே மார்க்கத்தின் அடிப்படையில் உறுதியாக இருக்கக்கூடிய போக்கு உருவாக வேண்டும்.
மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பேணுவதிலே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கு உருவாக வேண்டும். அதை உருவாக்கினோம் என்று சொன்னால் பெரும்பாலான தவறுகளை குறைக்கலாம். இந்த அடிப்படையை புரிந்து, முதலாவது இந்த பாவம், அதாவது சமுதாயத்திலே மக்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக பாவம் செய்யாமல் இருப்பார்கள். சிலர் சமுதாயத்தின் பயத்தின் காரணமாக பாவம் செய்யாமல் இருப்பார்கள். சிலர் தண்டனைக்கு பயந்து பாவம் செய்யாமல் இருப்பார்கள். விபச்சார குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அது அந்த பாவத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழி. இன்றைக்கு அந்த நிலைகள் பெரும்பாலும் இல்லை. இரண்டாவது, இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா இன்னொரு அம்சத்தை சொல்கிறான். அவதூறு சொல்வது தடுக்கப்பட வேண்டும். இந்த பாவம் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவதூறு சொல்வது. பாலியல் குற்றங்கள் பரவுவதற்கு காரணம் வாய்க்கு வழி அந்த பேச்சுக்கள் கொண்டு போகப்படுவது. இஸ்லாத்தின் பார்வையில் அவதூறு என்று சொன்னால் என்ன? ஒருவர் இன்னொருவர் மீது விபச்சார குற்றம் சுமத்துவதாக இருந்தால் அந்த தவறு நடந்ததை கண்ணால் கண்ட 4 சாட்சிகள் வேண்டும். 4 சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் ஒருவர் நேரடியாகவே 2 பேர் தவறு செய்வதை கண்டார் என்றால் அந்த 2 பேருக்கும் ஒரு ஆலோசனை சொல்லலாமே தவிர சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து அவர்களை நிறுத்த முடியாது. அவர் சட்டப்படி இவங்க தவறு செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த 2 பேர் அதை ஒத்துக்கொள்ளலன்னு சொன்னால் சொன்னவருக்கு 80 கசையடி கொடுக்கப்படும். இதில் இஸ்லாம் உறுதியான ஒரு போக்கை கைக்கொள்கிறது. ஏன் என்று கேட்டால், வாய்க்கு வழி இந்த செய்திகள் பரவுவதால் எல்லாரும் மனசிலையும் அந்த பாவத்தை பற்றி அச்சம் குறையும். பாவத்தை பற்றி இருந்த பெரிய வெறுப்புத்தன்மை குறையும். எல்லாரும் செய்கிறாங்களே என்கிற மாதிரி எண்ணம் உருவாகும். ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசினால் நாளைக்கு அந்த பெண்ணை இன்னொருவன் பார்க்கிற போதும் தவறான நோக்கத்தில் பார்ப்பான். அப்ப இது தவறுக்கு தூண்டுவதாக அமையும். அந்த அடிப்படையிலே அவதூறு பரப்புவது தடுக்கப்பட வேண்டும். இஸ்லாத்தில் அதுல சஹாபாக்கள் எவ்வளவு கொண்டோலா இருந்திருக்கிறான்னு பாருங்க. ஒரு பெண்மணி வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன், அதனால என் வயிற்றுல குழந்தை இருக்குது, எனக்குரிய தண்டனையை தாங்க என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க குழந்தையை பெத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. குழந்தையை பெத்துட்டு அந்த தாய் வாராங்க. வந்ததுக்கு பிறகு, யா ரசூலல்லாஹ், இதோ குழந்தை பெத்தாகி விட்டது, எனக்குரிய தண்டனையை தாருங்கள் என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல குழந்தைக்கு பால் மரக்கடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. குழந்தைக்கு பால் மரக்கடிச்சு குழந்தையுடைய கையில் ஒரு ரொட்டியையும் கொடுத்து அந்த தாய் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய பிள்ளை ரொட்டி சாப்பிடுகிறது, பால் மறந்து விட்டது, எனக்குரிய தண்டனையை தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பெரும் பாவிகளுக்கு அந்த பெண்ணுடைய தௌபாவை பிரித்து கொடுத்தால் 70 பேரும் சொர்க்கம் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு தௌபாவை அந்த பெண் செய்திருக்கிறாள் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த பெண்ணுக்கு ஜனாசாவும் தொழுவித்தார்கள். இந்த சம்பவத்தை பாருங்க. இந்த தவறு என்கிறது ஒரு ஆள் செய்யற தவறு கிடையாது, 2 பேர் செய்யற தவறு. இந்த பெண்மணி தான் விபச்சாரம் செய்ததாகவும் தனக்கு ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறதான்னு சொல்றாங்க. இந்த சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற காலம் வரைக்கும் குறைந்தது 2.5 வருஷம் கழிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க குழந்தையை பெற்றிருக்கணும், 2 வருஷம் பால் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 2.5 வருஷ காலத்துக்குள் அந்த அடுத்த ஆள் யார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு விசாரிக்கல, அந்த பெண்ணும் சொல்லல, சஹாபாக்களும் அதை பத்தி கேட்கல. கேட்காத மட்டும் இல்லாம பக்கத்து விட்டால் இப்படி வந்தான் அவனா இருக்குமோ, புள்ளோட மூஞ்ச பார்த்தா இப்படி இருக்குது இவனா இருப்பானோ, இந்த ரோட்ல அடிக்கடி அந்த ஆள் தான் போயிட்டு இருப்பாரு அவரா இருப்பாரோ என்று யாருமே இதை பத்தி சிந்திக்கல. இன்றைக்கு ஒரு சமுதாயத்தில் சின்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு கையை கண்ணு காது மூக்கு வச்சு எல்லாம் செட்டப் பண்ணி அது பேசப்படுகிறது, நாளைக்கு பேஸ்புக்கில் வருகிறது, அப்படியே எல்லா வலைத்தளங்களிலும் அது போகப்படுகிறது. அப்படியே பார்த்து பார்த்து போகிற போது மனுஷனுக்கு மானம் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைப்பான். மானம் போனதுக்கு பிறகு நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா என்ன? எனவே ஒவ்வொருவரும் அவருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டிய. அப்போ ஒரு மனுஷனுடைய மானத்தை போக்கிட்டா அவன் திரும்ப மீள பெற முடியாது. அதுக்கு பிறகு எல்லா மனுஷனும் கௌரவத்தை பார்க்கிறான், கண்ணியத்தை பார்க்கிறான். தன்னுடைய கண்ணியம் போய்விட்டது என்று சொன்னால், தனது மரியாதை போய்விட்டது என்று சொன்னால் பிறகு நல்லவனா இருக்கின்ற எண்ணம் கூட சில நேரம் இல்லாமல் போயிடலாம். எனவே சமுதாயத்தில் தீமைகள் பரவுவதற்கு இது ஒரு காரணம். சும்மா கண்டபடி பேசுறது, தெரியாத பேசுறது.
நடக்காத நடந்தமாய் கற்பனை பண்ணி பேசுறது, யூகங்களின் அடிப்படையில் பேசுறது, இந்த மாதிரியான பாலியல் விஷயங்கள், அந்த அவருக்கு அங்கால தொடர்பாம் இங்கால தொடர்பாம், இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதுவும் பாவம் பரவுவதற்கான அடிப்படை காரணங்கள் உள்ளது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சூறாவில் தொடர்ந்து பல செய்திகள் அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வந்து, அவதூறான செய்திகள் கேள்விப்பட்டால் என்ன சொல்லணும்னா, எங்களுக்கு தெரிஞ்சா பேசலாம், தெரியாட்டி அல்லாஹ் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது, தொடர்பாமே தெரிய நான் காணல என்று அந்த பேச்சை முடிச்சிடணும். உண்மையான மூமின்களாக இருந்தா அதை கட் பண்ணிருங்க என்கிற ஒரு வழிகாட்டலையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா பிறருடைய வீட்டுக்குள்ள சலான் சொல்லி அனுமதி கேட்காம உள்ள போகாதீங்க என்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்கு நம்ம நினைக்கலாம். ஒரு பெண் தனியா இருக்கக்கூடிய வீட்டில் இன்னொருவர் போவதனால போற எல்லாரும் தப்பு செய்யறாங்கன்னு கிடையாது. பாலியல் குற்றங்களை பொறுத்தளவில் திட்டமிட்டு நடக்கிற பாவங்களை விட தற்செயலாக ஏற்படக்கூடிய தொடர்பால் ஏற்படக்கூடிய பாவங்கள் தான் அதிகமானது. இதுக்கு நான் முன்னால சொன்ன அந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்யறாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை தாங்கன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைய பெத்துட்டு வான்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ஆள் அனுப்பல, அவங்களா திரும்ப வராங்க குழந்தைய பெத்துட்டு. பால் மரம் கடிச்சிட்டு வான்னு சொல்றாங்க, பால் மரம் கடிச்சிட்டு அவங்களா திரும்ப வராங்க. தண்டனை என்ன என்பது அந்த தாய்க்கு தெரியும், தன்னை கொன்று விடுவார்கள். ஒரு புள்ள கிடைச்சதுக்கு பிறகு புள்ளைய 2 வருஷம் பால் ஊட்டி வளர்த்ததுக்கு பிறகு புள்ளையுடைய பாசத்திலேயாவது அவங்களோட மனசு மாறி இருக்கணும். மனசு மாறல, உசுர கொடுக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு இரையச்சம் உள்ள ஒரு பெண்ணாக அந்த பெண் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. தவறு நடந்ததுக்கு பிறகு தானாக வந்து தண்டனையை கேட்டு அந்த தண்டனைக்காக அதாவது உசுர கொடுக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு தக்வாவுடைய பெண்ணாக அந்த பெண் இருந்திருக்கணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவரோட தௌபாவை எடுத்து பிரிச்சு கொடுத்தா 70 பேர் சொர்க்கம் போயிடுவான்னு சொல்லி. அவ்வளவு பெரிய தக்வா உள்ள பெண் டைம் செட் பண்ணி ஆள் செட் பண்ணி வேண்டுமென்று இந்த தவறை செஞ்சிருப்பாங்களா? சந்தர்ப்ப சூழ்நிலை, தவறு செய்வதற்காக ஏற்பட்ட வாய்ப்பு, அந்த நேரத்தில் ஏற்பட்ட மிஸ்ஸிங்கால நடந்த தவறு. அப்ப இந்த பாலியல் தவறுகளை பொறுத்த மற்ற எல்லா தவறுகளையும் பொறுத்தளவுல கெட்டவன் தான் செய்வான் நம்ம முடிவு செய்யலாம். ஆனா பாலியல் தவறுகளை பொறுத்தளவில் சந்தர்ப்பம் வாய்ந்தால் நல்லவனும் தடுமாறுவான். அதனாலதான் அந்த சந்தர்ப்பத்தை தவிர்க்கும் முகமாக அல்லாஹ் தஆலா லா தக்ரபு ஸினா, ஸினாவை நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாம நுழைகிறது, பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைகிற மாதிரி. சில பேர் நெருக்கமா பழகுறோம் என்கிற பேர்ல மாமி தாத்தான்னு அப்படியே உள்ளே வந்துருவாங்க. இது மார்க்கம் தடுக்குது. எந்த அளவுக்கு தடுக்குதுன்னு சொன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, ரூமுக்குள்ள வாரதாக இருந்தா சலாம் சொல்லி பதில் கிடைச்சது போலதான் வரணும். தாயினுடைய அறைக்குள்ள மகன் போறதாக இருந்தாலும் சலாம் சொல்லி அனுமதி கிடைச்சது போலதான் வரணும் என்று எங்களுக்கு சட்டம் சொல்லி இருக்குது. அப்ப அடுத்தவங்களுடைய வீட்டுக்குள்ள திடீர்னு நுழைகிறது, இது ஆம்பளை நுழைறதால மட்டும், பொம்பளை நுழைறாலும் பிரச்சனை வரும். ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு மாமி இருக்கிறான்னு நினைச்சு உள்ள திடீர்னு ஒரு பொம்பளை போறான், ஒரு புள்ள போகுது, மாமி அன்றைக்கு இல்ல மாமா தான் இருக்கிறாரு. சில நேரம் வித்தியாசமான கோணத்தில் இருக்கலாம். இது ஒரு சந்திப்பு பின்னால பிரச்சனையை உண்டாக்கலாம். எனவே அடுத்தவங்களுடைய வீட்டில் சலான் சொல்லி அனுமதி கேட்காம போறது, அனுமதி பெறாம போறதுங்கிறது இங்கு அல்லாஹ்வால தடுக்கப்படுகிறது. இதே போல இந்த சூறாவுடைய நீங்க சலான் சொல்லி அங்க இருக்கிறவங்க ஆள் இல்லைன்னா போகாதீங்க, உங்களுக்கு திரும்பி போயிருங்கன்னு சொன்னா திரும்பி வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். வீட்டில் ஆம்பளை இல்லை, பொம்பளை சொல்றான் நீங்க அவர் இல்லை என்று சொன்னா திரும்பி வந்துருங்க. நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு இப்படி சொல்லலாமான்னு பாருங்க. தேடி போறீங்க, அவர் இல்லை போய் வாங்கன்னு சொன்னா மனுஷியா அவர் வீட்டுக்கு போனால போய் வாங்கன்னு சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க. மாப்பிள்ளையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இருக்க சொல்ல, நான் என்ன வரத்தானே போறேன்னு சொல்லுவார். அதுக்காக எங்கேயாவது தூரத்துல இருந்து வந்தவர் மாப்பிள்ளை பக்கத்துல போய்க்கிறாரு, போங்கன்னா இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னா அதுகளை நீங்க அனுசரிச்சு குடும்ப உறவு பார்த்துக்கோங்க.
ஆனா தனிமையார் ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு இருக்கிற இடத்துல மூன்றாவது சைத்தான் இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்தது இந்த சூராவுடைய தொடரை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா திருமணத்துடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா உங்களோட பொறுப்புல இருக்கக்கூடிய அடிமை பெண்கள் அடிமைகளையும் திருமணம் செய்வீங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னைக்கு திருமணங்கள் தாமதித்து போவது முக்கியமாக பாலியல் தவறுகள் பரவுறதுக்கு அடிப்படை காரணம். திருமணங்கள் தாமதிக்கிறேன்னு சொன்னா இப்ப கடந்த காலம் இருந்துச்சு. எங்களோட உம்மம்மா வாப்பம்மாட காலத்தில் 15 வயசானா மாப்பிள்ளை 9 வயசு 10 வயசு 12 வயசுல எல்லாம் அவங்க கல்யாணம் முடிச்சிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே அந்த தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இப்போ 25 வயசு 28 வயசு 30 வயசு ஆண்கள் திருமணம் முடிக்கிற வயசு, பெண்களுடைய வயசு 22 25 தாண்டி போகுது. அப்போ இந்த திருமண வயசு தள்ளி போறது இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்குறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆடை பார்வை, இதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபியை நீங்கள் மூமின்களை பார்த்து சொல்லுங்கள். இந்த சூறாவை நீங்கள் தொடர்ந்து அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். ஒரே விஷயத்துக்காகத்தான் இந்த சூறா தொடர்ந்து பேசுது. மூமினான ஆண்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை காத்து கொள்ளட்டும். இது அல்லாஹு தஆலா நபிக்கு எவ்வித கட்டளை. ஆனா முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னு சொல்லி சொன்னா, ஆம்புலண்டா சேத்த கண்டா மிரிப்பான், தண்ணியை கண்டா கழுகுவான். ஆம்புலண்டா அப்படித்தான் இருப்பான். பொம்பளை தான் அவ சேத்த கண்டா மிரிப்பான்னா எந்த சேத்த கண்டு மிரிக்க போறான்? அவன் சேத்த கண்டா சைட்டாகி போக மாட்டாங்களா? அப்ப இந்த அதாவது தவறு அங்கீகரிக்கிற மாதிரி ஆம்புல தப்பு செய்யலாம் என்கிற மாதிரி சொல்றாங்க. ஆம்புல தப்பு செய்யறன்னு சொன்னா அவனை இன்னொரு பெண்ணை சீரழிச்சா தான் தப்பு செய்யலாம். அப்ப எப்படி பொம்பளை ஒழுக்கமா இருக்கும்போது ஆம்பளை தப்பு செய்யறது? அப்ப ஆம்பளை சேத்த கண்டா மிரிப்பான், தண்ணியை கண்டா கழுவான்னு தாய்மாரே சாட்டி சொல்லிக்குவாங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட தவறு நடந்துட்டா உமாவே சொல்லுவோம், ஓண்ட புள்ளைய நீ பார்த்து கிடையாது, அதை என்ன புள்ள ஆம்பளை புள்ள, அவன் சேத்த கண்டா மிரிப்பான், தண்ணியை கண்டா கழுவான், நீ ஓண்ட புள்ளைய பார்த்துக்கொள்ளணும். இந்த நிலையை இஸ்லாம் சொல்லல. ஒழுக்கம் என்றது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது. அப்ப இந்த பாலியல் தவறுக்கு அடிப்படை என்ன என்கிறத அல்லாஹ் சொல்கிறத பாருங்க. ஐயகுது மின் அப்சாரிஹிம், அவங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்கள். உண்மையிலேயே முதல் பிரச்சனை பார்வைதான். ஒத்த வயசுள்ள ஒரு ஆணும் பெண்ணும் தவறான நோக்கத்தோட திரும்ப திரும்ப 2 பேர கண்கள் சந்திச்சால் அங்கு பாலியல் தவறுக்கான அடிப்படை வருது. அதனாலதான் கவிதைகள் எழுதுறவங்க எல்லாரும் கண்ணும் கண்ணும் சந்தித்தால் பேர்ல எழுதிட்டு போயிருக்கிறாங்க. பார்வைகள் பிரச்சனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சனை வரும், ஆனா வர்ற நேரம் தாழ்த்தி கொள்ளுங்க என்கிறது இஸ்லாம் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பம், அவங்க ஒட்டகத்தில் அல்லது ஏதோ அவங்களோட வாகனத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபி இருக்கிறாங்க. இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபி யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹுடைய சாச்சாவுடைய மகன், அப்ப ரசூலுல்லாஹுடைய தம்பி. அப்ப ஒரு பொம்பளை வந்து கேள்வி கேட்கிறார். இந்த ஹதீஸை இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபியே சொல்றார். அந்த பொம்பளையை பத்தி அவர் சொல்றார், கருப்பு கன்னங்களை உடைய அழகான ஒரு பெண் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்க. நானும் அந்த பெண்ணை பார்த்தா, அந்த பெண்ணு என்ன பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விக்கு பதில் சொல்றாங்க. பதில் சொல்லக்குள்ள பார்த்தா கேள்வி கேட்ட பொம்பளோட கவனம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கங்கிறதுல இல்லை, அவனோட பார்வை பின்னால் உள்ள ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய முகத்துல இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால திரும்பி ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவங்களுடைய கன்னத்தை பிடிச்சு மறுபக்கம் திருப்பி விட்டாங்க என்று அந்த சஹாபியே சொல்றார். ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவங்கள பத்தி வேறு இப்னு அனஸ் அறிவிக்கிறாங்க. ஃபதுல் இப்னு அப்பாஸ் சிவந்த நிறமுடையவராகவும் பார்ப்பதற்கு ஈர்ப்பான தோற்றமுடையவராகவும் இருப்பாரு என்று இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அனஸ் அவங்க வேற சொல்றாங்க. அப்ப அந்த இளைஞரா இருந்தாரு, பார்வை போனிச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு பார்வையை திருப்பி விட்டாங்க என்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே முதலாவது பிரச்சனை பார்க்கிறதுல இருக்குது, தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கிற பார்வையில் இருக்குது. அதனாலதான் பெண்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கிற போது நபியே பெண்களுக்கு சொல்லுங்க, அவங்க தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை காத்து கொள்ளட்டும். மேலதிகமான ஒரு விஷயம் என்னென்றா, பெண்களுக்கு தங்களுடைய உடலை ஆடைகளால மறைச்சு கொள்ளட்டும், தங்களுடைய அலங்காரங்களை
தங்களுடைய கணவர், தந்தை, தந்தையுடைய சகோதரர், இந்த அந்த உறவுகளை சொல்லி அல்லாஹு தஆலா இவங்களை தவிர வேறு யாருக்கு முன்னாலும் வெளியே காட்ட வேண்டாம். இதில் அல்லாஹு தஆலா 2 பேரை விதிவிலக்கு சொல்றார். குடும்ப மஹ்ரம் என்கிற உறவு இல்லாத 2 பேர். அதுலயும் பிரச்சனை சமுதாய பார்வையில் வந்துச்சு. அது ஒரு சிக்கல். அந்த 2 பேர் யாருன்னு கேட்டா உலில் இர்பா என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். இதை தமிழ்ல சில ஆரம்ப காலத்தில் எப்படி மொழிபெயர்த்திருந்தாங்கன்னு சொன்னா, திருமணத்தில் நாட்டம் இல்லாத ஆண்கள். 2வது பெண்களுடைய உறுப்புகள் சம்பந்தமான வித்தியாசங்கள் தெரியாத சின்ன பிள்ளைகள். இந்த 2 பேரும் மஹ்ரமான உறவு இல்லைன்னு சொன்னாலும் அவங்க முன்னால இவங்க சாதாரண ஆடையோட இருக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த முதலாவது அல்லாஹு தஆலா சொன்னது யாரை என்று கேட்டால், பெண்கள் மீது நாட்டம் இல்லாத, அதாவது இதை வெளிப்படையா சொல்றதாக இருந்தா பாலியல் ரீதியான நாட்டம் இல்லாத வயசு போனவங்க. இது ஆரம்பத்தில் எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா, திருமணத்தின் மீது நாட்டம் இல்லாத ஆண்கள். திருமணத்தில் நாட்டம் இல்லாதன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு 50 வயசுல பொண்டாட்டி இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் கல்யாணம் முடிக்கிறீங்களா கேட்டா அவர் சொல்ல போறார், எனக்கு என்ன இப்ப கல்யாணம்னு சொல்ல போறார். இதுக்காக இவருக்கு பொம்பளை மேல நாட்டமே இல்லைன்னு அர்த்தமா? சமுதாயத்தில் இந்த மாதிரி தரப்பால நிறைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. எங்கட மக்கள் என்ன நினைக்கிறாங்கடா, கல்யாணம் முடிச்சுட்டாலே கொஞ்சம் நெருங்கி பழகிறதுக்கான ஒரு பக்குவத்தை பெற்றுட்டாரு என்று நினைக்கிறாங்க. அந்த வயசை சொல்லல அல்லாஹ். அவன் விரும்பினால அவனால எதுக்கும் செய்ய முடியாது என்கிற ஒரு ஒரு அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க தள்ளாத வயதுன்னு சொல்லுவாங்களே, அந்த வயசுக்கு வந்தான்னா அந்த நிலையில் உள்ளவங்களை சொல்லுது. 2வது பெண்களுடைய உறுப்புகள் சம்பந்தமான விவரம் இல்லாத சின்ன பிள்ளைகள். இன்னைக்கு அதுக்கும் டேஞ்சரான ஒரு நிலைக்கு வந்திருக்கு. எந்த வயசு பிள்ளை அதுல சேர்க்கிறதுங்கிறதே பிரச்சனையா இருக்குது. அன்றைக்கு ஒருவர் சொல்றாரு, 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் போன்ல பெண்களுடைய ஆபாசமான போட்டோக்களை பார்த்திருக்காங்களாம். 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள். அப்ப எங்க உணவு எந்த வயசை பொண்ணு வந்து அதுல சொல்றதுங்கிறது பிரச்சனையான நிலையில் இருக்குது. ஆக இது அல்லாம பெண்களுடைய ஆடைங்கிறது கட்டாயமாக அந்த பாலியல் ரீதியான தவறுகள் பரவுவதற்கான அடிப்படை காரணங்கள் உள்ள ஒரு பிரச்சனை. இந்த ஆடை ஒழுங்கு என்கிறது கட்டாயமாக பேணப்பட வேண்டும். இந்த அம்சங்கள் பேணப்படுகிற போது பாலியல் ரீதியான குற்றங்கள் நிச்சயமாக குறையும். இன்றைக்கு சமுதாயத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து போகுது. முஸ்லிம் சமுதாய பெண்கள் பலர் மாற்று மதத்தவர்களோடு உறவு கொண்டு அவங்களுடைய மார்க்கமும் வேணாம்னு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. அதாவது விவரிக்க முடியாத பாலியல் ரீதியான குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன, இதையும் நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்வதை குறையாக நினைக்கக்கூடாது. இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் பரவுவதற்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் ஒன்று, பெண்கள் ஆண்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. பொம்பளை போறதுனாலையும் பிரச்சனை இருக்குது, ஆண்கள் போறதுனாலையும் பிரச்சனை இருக்குது. இந்த குற்றச்செயல்கள் அதிகரிக்கிறதுக்கு அடிப்படை காரணங்கள் இதுதான். பெண்களை வேலை வாய்ப்புக்கு போறதுங்கிற பேர்ல, அதாவது சப்பு செய்யறவங்கள இருந்து அங்க வெளிநாட்டுக்கு போற வரைக்கும் அவர்கள் சீரழிவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது, நடந்து கொண்டும் இருக்குது. சில நேரங்களில் பெருமளவுல ஏமாற்றப்பட்ட அப்பாவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொழும்பையும் தெரியாது, ஊரையும் தெரியாம அவங்க உடனே பாஸ்போர்ட் எடுக்கிற பேர்ல, ஐடி கார்டு எடுக்கிற பேர்ல எல்லாம் சீரழிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இது ஒரு புறம் நடக்குது என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் கிழக்கு மாகாணத்தில் பெண்கள் வெளிநாட்டுக்கு போறதை தடுக்கிற ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு எடுத்திருக்கிறதாக தகவல்கள் வருகிறது. ஸ்ரீலங்கா பூரா அந்த சட்டம் வந்தாலும் அது நாட்டுக்கு நல்லதுதான். நாட்டுக்கு சில நேரம் வெளிநாட்டு வருவாய் என்கிற பேர்ல சில பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படலாமே தவிர சமுதாயத்துக்கு பெரிய நலவு அதுல இருக்குது. ஆக இந்த பெண்கள் வெளிநாட்டுக்கு போறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குது. அப்ப ஆண்கள் போகலாம்னு கேட்டா மார்க்க ரீதியில் ஆண்கள் போறதுக்கான பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆண்கள் போறதுனால
இங்கு அந்த பெண்கள் தவறி போறதுக்கான சூழ்நிலைகள் அதிகம் இருக்குது. இன்னைக்கு நாட்டில் நடந்த குடும்பங்களுக்குள்ள நடந்த பல பிரச்சனைகளுக்கு பல குற்றச்செயல்களுடைய பின்னணியை பார்த்தா மாப்பிள்ளை வெளிநாட்டில். அதுக்காக மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் நம்ம தப்பா சொல்கிறோம் என்கிற அர்த்தம் கிடையாது. மாப்பிள்ளை ஊர்ல இருக்கிற போது இருக்கிற சில பெண்களை விட நல்லா இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் பெரும்பாலான தவறு நடக்கிறதுக்கான சூழ்நிலை அது உருவாக்குது. ஏன்னு கேட்டா முந்தி மாதிரி எல்லா குடும்பங்களும் ஒண்டா இல்லை. முந்தி ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டா பக்கத்து வீட்டு சாட்சியில விடு, அடுத்த வீடு பெரியம்மா விடு, அது மாமான வீடு, இது மாமியில வீடு, ஒரே குடும்பத்தை செஞ்ச சாட்சி பெரியம்மாட பிள்ளைகளோட வீடுன்னு சொல்லி எல்லா குடும்பங்களும் ஒண்டா இருப்பாங்க. அந்த காலத்துல யாரோட பிள்ளைய யார் வளர்க்குறாங்கன்னு தெரியாம வளர்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி சில பிள்ளைகளுக்கு சாட்சியும் உம்மாவா இருந்திருப்பாங்க, உம்மாவும் உம்மாவா இருந்திருப்பாங்க. அப்படி ஒண்டா இருந்திருக்கிறாங்க. அதனால ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொன்னா குடும்பத்துல பலருடைய உதவி அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இன்றைக்கு குடும்பங்கள் தனித்தனியா இருக்குது. மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கலாம். சில நேரம் அந்த பெண்ணுக்கு எல்லா துணைக்கும் இன்னொருவருடைய உதவியை தேட வேண்டி வரும். அவங்க மருந்துக்கு போறதாக இருந்தா, வெளியில போறதாக இருந்தா ஆட்டோக்காரர்களுடைய சில தொடர் தேவையாகுது. நிறைய பிரச்சனைகளை பார்த்தா ஆட்டோ டிரைவரோட ஏற்பட்ட தொடர்பு நிறைய இடங்கள்ல பிரச்சனையை உண்டாக்கி இருக்குது. அவங்களுக்கு அதாவது கடைகளுக்கு போய் பொருட்கள் வாங்குறேன்னு சொல்லி சொன்னா சில தொடர்புகள் அங்கே தேவையாது. பக்கத்து வீட்டு பையனை ஒரே வேலைக்கு கூப்பிட வேண்டி வரும். கொஞ்ச நாள் பார்த்தா அவர் ரொம்ப நெருக்கமாகிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கலாம். சில குடும்பங்கள் சில இடங்கள்ல பிரச்சனை எப்படி வந்திருக்குன்னு சொன்னா பேங்க்ல உள்ளவங்க அந்நியர்களோட நெருக்கம் உண்டாகி இருக்குது. பெண்கள்கிட்ட சில பலகீனம் இருக்குது. ஒரு பெண் வெளியே போக வேண்டி வந்தா அடுத்தவங்களுடைய உதவியை பெறுற நிலையில போகக்கூடாது. நம்ம அடுத்தவன்கிட்ட ஹெல்ப் கேட்கிற போதுதான் அவங்க எங்கள்கிட்ட கூடுதல் உரிமை எடுத்துக்கொள்வதற்கான இடத்தை நம்ம கொடுக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி. பெண்கள்கிட்ட இருக்கிற பலகீனம் என்னன்னு சொன்னா, உதாரணமா ஒரு பொம்பளை போம நிரப்பணும், அவருக்கு நிறைக்க தெரியலைன்னா என்ன செய்யலாம்? இன்னொரு பொம்பளைகிட்ட போய் இதை கொஞ்சம் நிறைச்சித்தாங்கன்னு கேட்கலாம். ஆனா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை என்னன்னு சொன்னா, எனக்கு இது தெரியாதுங்கிறது என்ன மாதிரி இன்னொரு பொம்பளைக்கு தெரியக்கூடாது. ஒரு ஆம்பளைக்கு தெரிஞ்சா பிரச்சனைன்னு பார்க்குறாங்க. ஒரு ஆம்பளைகிட்ட கேட்டா தான் அவசரமா சொல்லி தருவார் என்கிற எண்ணம் இருக்குது. ஒரு ஆம்பளைகிட்ட போய் கொஞ்சம் நிறைஞ்சிட்டாங்கன்றது. வீட்டில் இருந்து போகும்போதே கையில போம் நிறைக்க வேண்டி வரும், பில் பண்ண வேண்டி வரும், பேனை தேவைங்கிற ஐடியா நினைப்பு வந்திருக்கணும். அங்க வைத்து யார்கிட்டயாவது பேனை கேட்டு நிற்கிறது. அப்ப அவன் யார்கிட்டயாவது பேனை எடுத்தா பேனை வாங்குற வரைக்கும் அவங்க நிற்பாங்க. சில நேரம் எங்க ஏதுங்கிற கதைக்க வேண்டி வரும். சில நேரம் பேங்க்ல உள்ள அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட இந்த வேலைகளை ஹெல்ப் எடுக்கிறாங்க. அப்ப அவங்க சில நேரங்கள் இதை தவறாக யூஸ் பண்ணி கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கப்படுது. அப்ப இது மாதிரி ஒரு ஆண் இல்லாத போது பல பிரச்சனைகள் ஒரு பெண் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. சமுதாயத்தில் நிறைய பாலியல் ரீதியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக அமைகிறத நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தாக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தகுந்த துணை இல்லாம தூர பிரதேசங்களுக்கு தனியாக பயணம் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய பயணம் சம்பந்தமாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. சில அறிவிப்புகளில் ஒரு நாள் பயணத்தை ஒரு பெண் தனியாக மேற்கொள்ளக்கூடாது, 2 நாள் பயணத்தை தனியாக மேற்கொள்ளக்கூடாது, 3 நாள் பயணத்தை தனியாக மேற்கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் அறிவிப்புகள் வந்திருக்கு. நாங்கள் பேணுதல் என்கிற அடிப்படையில் ஒரு நாள் பயணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் பயணம் என்கிறது அவங்க டைமை சொல்லலை. அந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் போகலாமோ அந்த இடத்தை சொல்கிறது. அந்த காலத்தில் அவங்க போனால் எவ்வளவு தூரம் போவாங்க. இந்த தனியாக பயணம் என்கிறது அந்த காலத்தில் இருந்தால் அவங்களுக்கு தனியாக ஒட்டகமோ குதிரையோ எப்படியோ போய்க்குவாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய பயணத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பயணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவற்றை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. தவறுகள் பெறுகிறதுக்கு ஒரு காரணம் இது. பெரும்பாலும் பெண்களை பொறுத்தளவு சமூக அறிமுகம் இல்லாதவங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த ஊரை தாண்டி வெளியூருக்கு போய்த்துட்டான்னு சொன்னா அவ யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற அடிப்படை காரணங்கள் சமூக பயம்ங்கிறது முக்கியமானது. அதிலும் குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றங்கள் விஷயத்தில் சமூகத்துக்கு பயந்துதான் நிறைய பேர் தவறே செய்யாமல் இருக்கிறாங்க.
இன்னொரு ஊருக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா நான் யாருங்கிறது அங்குள்ளவங்களுக்கு தெரியாது என்று வந்தா பாலியல் ரீதியான தவறுகள் நிகழக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம். அந்த சூழ்நிலை உருவாச்சுன்னு சொன்னா சமூக பயம் இல்லாம போயிடும். எனவே இந்த நீண்ட பயணங்கள் என்பது சமுதாயத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கணும். அதை தவிர்க்கிறதுக்கு சில பேர் ஒரு வேலை செய்யறாங்க. என்னன்னு கேட்டா பக்கத்து வீட்டு தம்பியை கூட்டிட்டு போறது, பக்கத்து வீட்டு மாமாவோட போறது, சில நேரங்களில் அதாவது சாட்சி பிரியமான பிள்ளைகளா இருப்பாங்க, மார்க்க ரீதியில் அவங்க மகரம் கிடையாது, அந்த மாதிரி உறவுகளால கூட பிரச்சனைகள் வந்திருக்குது. அப்ப நீண்ட தூர பயணங்கள் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை உருவாக்குது. இதுல நம்ம அதாவது தனிமையான பயணங்கள் சிக்கலானது, அதை நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்குது. இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய அந்நிய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டவங்களுடைய லிஸ்ட்டை பார்த்தா டியூஷன் வகுப்புகள் அதுக்கு காரணமாக இருந்திருக்கு. குருநாகல்ல ஒரு நேரத்தில் செக் பண்ணா நிறைய ஏசி பஸ்ஸுகள் அவங்களோட டைமுக்கு ஓடிட்டு அடுத்த டைம் வரைக்கும் வேற ஒரு இடத்துல சும்மா இருப்பாங்க. இந்த சும்மா இருக்கிற நேரத்தில் ஏசியை போட்டு வச்சுட்டு அவங்க வாடகை நடத்துறாங்க. நிறைய டியூஷன் வகுப்புக்கு போன ஜோடுகள் அவங்களுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா கண்டக்டரை கொடுத்துட்டு அதுல இருக்கிறாங்க. பொலிசால பிடிபட்டிருக்குது. டியூஷன் வகுப்பு என்கிற பேர்ல பூங்காக்கள்ல இருந்த ஜோடுகள் பிடிபட்டிருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஜோடுகள் பிடிபட்டிருக்கிறாங்க. அப்ப இது நிறைய ஒரு பிரச்சனை உண்டாக்குது. ஏன்னு சொன்னா போற வழியில சைத்தான் அவங்கள அழைச்சிக்கிறதுக்கான வழி இருக்குது. சில நேரங்களில் புத்தளத்திலிருந்து கண்டிக்கு டியூஷன் போறாங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் படிக்கிற படிப்பு மனசுல இருக்குமா என்கிறது டவுட் ஆனது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஊர்ல உள்ளவங்க யோசிக்கலாம். இப்ப சாதாரணமாக இங்க இருந்து 10 புள்ள புத்தளத்திலிருந்து கண்டிக்கு போய் படிக்குதுன்னு சொன்னா போறதுக்கு வாரதுக்கு அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் செலவழிக்க வேண்டியிருக்குது. அதுக்காக ஒரு 400 ரூபா 500 ரூபா செலவழிக்க வேண்டி வருது. அப்ப ஊர்ல உள்ளவங்க பள்ளி நிர்வாகங்கள் அல்லது தௌவா அமைப்புகள் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த மாதிரி திறமையானவங்க அங்கதான் படிப்பிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு புள்ள அதாவது 500 ரூபா 600 ரூபா மேலதிகமாக செலவழிச்சு அங்க போய் படிக்கிறத அந்த ஆசிரியருக்கு கொஞ்சம் கூட காசை கொடுத்து அவரை இங்க வர வச்சு இங்க படிக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யலாம். அப்ப காசு செலவழிச்சு போறவங்களும் இங்க படிக்கலாம், போக முடியாத அளவுக்கு வசதி இல்லாதவங்களும் ஒரு கட்டணம் கட்டி படிக்கலாம். அப்ப ஆசிரியர்களை கொஞ்சம் அலைய விடலாம். இப்ப உதாரணமா பயானுக்கு நாங்க இங்க வந்திருக்கிறோம், நீங்க எல்லாம் அங்க வாங்கினா எவ்வளவு பிரச்சனை ஆகும், எவ்வளவு செலவாகும். அப்ப இந்த மாதிரி ஆசிரியர்களை வளர்வீங்க, உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னா இதுக்காக ஒரு கூட்டமைப்பு. நீங்க அதாவது தவறுகள் நடந்ததுக்கு பிறகு ஜமாத்து குமுறுது, இளைஞர்கள் குமுறுறாங்க, இப்படி அந்த புள்ள அங்கால ஓடி போயிட்டுன்னு சொல்லி பதறாங்க, வீட்டுக்கு கல்லடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. சரி, அந்த வாய்ப்பு வராமல் இருக்கிறதுக்கு சமூக ஆர்வத்தோட வெளியில உள்ள ஆசிரியர்களை இங்க கொண்டு படிப்பீங்க, ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கு படிக்கிறது லேசா இருக்கும், பயண கஷ்டமும் இல்லை, சமூகத்துக்கு பிரச்சனை வராமல் இருக்கலாம். அப்ப சில பேருக்கு இன்னொரு பைத்தியம் இருக்குது, பார்த்துருக்கிறான். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சில பாடங்கள் படிக்கிறதுக்கு மாவநிலைக்கு போவாங்க. மாவநிலை இருக்கிற பிள்ளைகள் கண்டிக்கு வருங்க படிக்கிறதுக்கு. சில பேருக்கு அதை அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி எங்கேயாவது போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது இந்த மாதிரியான தேவையில்லாத கோளாறுக்கு பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா உண்மையிலே போறது வார டயர்டை வச்சு பார்த்தா படிச்சது மனசுல நிக்குமா? சில நேரங்களில் படிக்க போற இடத்துல அவங்க தவறி வேற இடத்துக்கு போயிடுறாங்க. எனவே இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதாக இருந்தா ஜமாத்துக்கள் ஒன்று செய்யலாம், நல்ல ஆசிரியர்களை கொண்டு வந்து இங்க படிக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யுங்க. வெளியில தான் கண்டிக்கு போய் படிக்கணும், இங்க வச்சு படிங்க. நீங்க அங்க பஸ்ஸுக்கு கொடுக்கறத கொஞ்சம் கூட கொடுங்க, இங்க வச்சு கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யலாம். ஊருக்கு ஊர் இந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டா அந்த ஊர் பிள்ளைகள் வெளியூர்ல போய் சிரமப்படுற ஒரு சூழ்நிலைகளை நாம தவிர்க்கலாம். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண் பெண் கூட்டு கலப்பு அது ஒரு பிரச்சனை. உண்மையிலே இன்றைக்கு அந்த புத்தகத்தை பொறுத்தளவு வேறு வேறாக பாடசாலைகள் இருக்குது. நிறைய முஸ்லிம்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி ஒரு வகையில் வாய்ப்பான பகுதிகள் தான். இந்த மாதிரி இல்லாத சில பகுதிகள் தான் கலவன் பாடசாலைகள். இந்த கலவன் பாடசாலைகள்ங்கிறது அதாவது தேவையில்லாத ஆண் பெண் தொடர்பாடல்களுக்கும் தவறுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை உண்டாக்கு. இதை சொல்லும் போது சில நேரம் ஆசிரியர்கள் தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது, நாங்க கட்டுப்பாடு இல்லாம, ஆனா பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்குது.
அதை நாங்கள் முழுமையா இல்லாமக்க இயலாது. அப்ப அந்த சூழ்நிலைகளை தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம். சில நேரங்களில் பாடசாலைகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சில ஊர்களில் ஆண்களுக்கு வேறையா பெண்களுக்கு வேறையா பாடசாலை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு பாடசாலையும் இருக்குது. அந்த அளவுக்கு மாணவர்களும் இருக்கிறாங்க. இங்கால உள்ள ஆம்பளை பிள்ளைகள் அங்கால போட்டு அங்கால உள்ள பொம்பளை பிள்ளை எங்கால எடுத்தா 2 ஸ்கூல் ஆண்களுக்கு கொண்டு பெண்களுக்கு கொண்டு தனியாக்கிடலாம் என்றிருந்தாலும் கூட எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தா சேர்மார் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. சேர்மார் எதிர்த்தாலும் பரவாயில்லைன்னு பார்த்தா டீச்சர்ஸ் மாதிரி எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல வர அதாவது சமுதாயத்தில் எல்லா மட்டத்திலையும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுல நன்மை இருக்குதுங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரணும். சில பாடசாலைகள் தனியா 2 பாடசாலை அமைக்க முடியாமல் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய வகுப்புகளையாவது 2 ஆக்கலாம். ஆம்பளை பிள்ளைகள் ஒரு கிளாஸ், பொம்பளை பிள்ளைகள் ஒரு கிளாஸ். இப்படி ஆக்குனா படிப்பு அதிகரிக்கும். ஏன்னா பெரும்பாலான ஆம்பளை பிள்ளைகளுக்கு பாடம் நடக்கக்குள்ள பாடத்தை பார்க்கறதை விட பக்கத்தில் உள்ள பிள்ளைகளை பார்க்கறது தான் நேரமா இருக்குது. அதனாலதான் ஆம்பளை பிள்ளைகளோட படிப்பை கெட்டுக்கொண்டு இருக்குது. அப்ப ஏதோ அந்த ஒழுங்குகளை நம்ம அதாவது ஒரு அந்நிய நாட்டில் இருக்கிறோம், உண்மையில ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இந்த நாட்டு எங்களுக்கு இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகளை தந்திருக்குது. அந்த வாய்ப்புகளை நம்ம இதை பாடசாலைக்குள்ள இந்த பிரிவை ஏற்படுத்துறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அப்ப இத மாதிரியான ஒழுங்குகளை உருவாக்குவதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கலாம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் எந்த கோணத்தில் வருகுது, எங்கிருந்து வருகுது, இதற்கான காரணங்கள் என்ன என்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் அதானை தொடர்ந்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இலங்கையில் மாத்திரமில்லாமல் உலகத்தில் எல்லா நாடுகளும் ஒரு பிரச்சனையை சந்தித்து வருகிறது. அதுதான் சிறுவர் துஷ்பிரயோகம் என்கிற பிரச்சனை. இன்றைக்கு சாதாரணமாக சின்ன பிள்ளைகள் பாலியல் பலாத்காரத்துக்குள்ளாகக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடராக நடந்து வருகிறது. 6 வயசு 4 வயசு, அண்மையில் இந்தியாவில் 2 வயசு பிள்ளை ஒன்று கற்பழித்து கொல்லப்பட்டிருந்தது. என்ன நடக்குதுன்னு சொல்லி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான கொடூரங்கள். 4ஆம் வகுப்பு மாணவி 10ஆம் வகுப்பு மாணவர்களால் கற்பழிக்கப்பட்டார் என்கிற பிரச்சனையை நம்ம பார்த்து வருகிறோம். காத்தாங்குடியிலே அண்மையிலே ஒரு 9 வயது முஸ்லீம் பிள்ளை ஒன்று கற்பழித்து கொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அண்மையிலே நடந்தது. இப்போ தொடராக இது போன்ற நிகழ்ச்சிகள் உலகமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்கனவே வந்துருச்சு. சாதாரணமாக 9 வயசு பிள்ளைகள் தாய்மாராகக்கூடிய பிரச்சனைகள் அங்கெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இலங்கையில் அண்மை காலமாக ஏராளமான சிறுவர் துஷ்பிரயோக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு உண்மையிலே நம்ம யாரை காரணம் சொல்லலாம்? அந்த பிள்ளைகளை காரணம் சொல்லலாமா? இந்த பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற ஒரு காரணத்தை தான் நம்ம இதுக்கு அடிப்படையாக சொல்லலாம். எனவே இது சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக தாய்மார்கள் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை வளமையாக பழகி கொண்டிருந்த ஒருவரோட பழக பயப்படுதுன்னு சொன்னா, வளமையா வீட்டுக்கு வந்தா பேசுற ஒருவரோட கண்ட உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளியுதுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு அவரால் ஏதோ பாதிப்பு வந்திருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பாசத்தின் பேரால், செல்லத்தின் பேரால், விளையாட்டின் பேரால் சின்ன பிள்ளைகளை தவறாக அணுகுறாங்க. தாய்மார்கள் இதில் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு மலையகத்தில் ஒரு பெண் கவிஞர் ஒரு கவிதை எழுதுறாங்க. பிரச்சனை எந்த மாதிரி இருக்குதுங்கிறத சொல்றதுக்காக சொல்றேன். அந்த கவிதையில சாரம் என்னன்னு சொன்னா, ஒரு தாய் அவட 10 வயசு பிள்ளைக்கு அப்பாவுக்கு தேத்தனி சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்றா. அந்த பிள்ளை ஏலாதுன்னு சொல்லுது. உம்மா பிள்ளைய திட்டுறா. பெரியாக்கள்னா அவங்களோட கச்சா வேலையெல்லாம் நம்ம செய்யணும், அப்பா தானே அவருக்கு நீ செய்யக்கூடாதா? ஏன்னா அந்த புள்ள வேலைக்கு தயங்குதுன்னு நினைக்கிறா. அந்த புள்ளோட பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த அப்பாவுக்கு தேத்தனி கொடுக்க போனா, சாப்பாடு கொடுக்க போனா அந்த டைம்ல அவர் தவறாக டச் பண்றாரு.
இந்த பிள்ளை அந்த பிரச்சனையை தாய்க்கு சொல்லிக்கொள்ள முடியாம போனா அவரால் பிரச்சனை, போகாட்டி உம்மாவால் பிரச்சனை என்று அந்த புள்ள சங்கலாயக்கூடிய நிகழ்ச்சியை கவிதையாக வடிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. பெரும்பாலும் திருவர் துஷ்பிரயோகங்கள் என்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கியவர்களால நடக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கமானவங்க தூரத்தால நடக்கிறதுங்கிறது குறைவு. அதுவும் பெற்றோருடைய கவனக்குறைவால நடக்கக்கூடியதுதான். ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் அதிகம். இதை வெளியே சொல்லிக்கொள்ள முடியாம சில பிள்ளைகள் பாதிப்படைகிறாங்க. இஸ்லாம் இதுக்கு சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. ஒரு கண்டியில ஒரு பெம்பளை புள்ள 15 வயசு புள்ள அப்செட் ஆயிருச்சு, மனோதத்துவ பிரச்சனை. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியா பார்த்தா பிரச்சனை என்னன்னு கேட்டா மூத்த நானாவால அந்த புள்ள தவறாக சின்ன வயசுல நடத்தப்பட்டிருக்குது. அது என்னன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. அந்த புள்ள ஓரளவு பருவ வயது அடைஞ்சதுக்கு பிறகுதான் என்னுடைய நானா என்னை இப்படி பயன்படுத்தி இருக்கிறாரே என்று சிந்திச்ச போது அதுக்கு மனசுல மனக்கோளாறுக்கு உள்ளாகி இருக்குது. அந்த டாக்டர் சொல்றாரு, கூட பிறந்த சகோதர சகோதரிகளா இருந்தாலும் ஒண்டா படுக்க வைக்காதீங்க, படுக்கையை வேறாக்குங்க என்று சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பிள்ளைகள் 9 வயதானா படுக்கையை விட்டு வேறாக்குங்க, ஒரே போர்வையில போத்தி படுக்க வைக்காதீங்க. ஏன்னா இந்த தவறுகள் திட்டமிட்டு செய்யறதில்ல, தற்செயலாக என்ன ஏது என்று தெரிய வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இது வீட்டுக்குள்ள அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கப்படுறாங்க. அதாவது கணவன் மனைவி ஒன்றா வீட்டில் இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. புதிய ஒரு விஷயத்தை கண்டாங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆர்வப்படுவாங்க. அது குழந்தை பருவத்திலிருந்து ஏற்படக்கூடியது. சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளை கீழே போடுவாங்க, அது ஒரு சத்தத்தை எழுப்பும், திரும்ப தூக்கி போடுவாங்க. ஏன்னா அந்த சவுண்ட் அவங்க அதுதான் முதலா கேட்கறாங்க. எனவே அது என்னன்னு திரும்ப கேட்கணும்னு ஆர்வம் அவங்களுக்கு வருகுது. கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது அவங்களோட புள்ள கண்டாலும் அது தூக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அது என்னன்னு தெரியாது, தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது. சில நேரங்கள் அந்த பார்வைகள் என்ன என்கிறத அவங்க செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிற போது அவங்க சில நேரங்கள் இதுல வெறித்தனம் கொண்டவங்களாக வளர்கிற போது ஆகுவாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்குது, கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியிருக்குது. இதுக்காக பிள்ளைகளை சந்தேகப்படுவோம்ங்கிறது கிடையாது, கவனம் என்கிறது இருக்கிற பேரு. அவங்க தவறுக்குள்ளாகிவிடக்கூடாது என்கிற கவனத்தில் இருக்க வேண்டிய பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி பிரச்சனைகளால ஏராள சிக்கல்கள் நடக்குது. சில நேரங்களில் இப்ப இந்த பழக்கம் குறைஞ்சிருக்குது. பக்கத்து வீட்டுல மாமி எங்கேயாவது போய்த்தா, அவங்களோட உமா வீட்டுக்கு போய்த்தா மாமா தனியா படுக்கிறாருங்கிறதுக்காக வீட்டில் உள்ள சின்ன பையங்களை அனுப்பிவாங்க, மாமா தனியா படுக்கிறார் அங்க போய் படுங்கன்னு சொல்லி. ஒரு நாள் தனியா படுத்தா அந்த ஆள்னா செத்தா போயிடுவான். இது பிள்ளைகளை தேவையில்லாம பழி கொடுக்கிற வேலை. பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமில்ல பிரச்சனை, ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்ப தாய்மார்கள் உலகத்தை புரியாம இருக்கிற காரணத்தினால அநியாயமாக தங்களுடைய பிள்ளைகளை பழி கொடுக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் தனியா இருக்கிறான்னு சொல்லி சொன்னா 9 வயசு 10 வயசு பிள்ளைய பொருள் வாங்க அனுப்புறீங்க. அந்த பிள்ளைக்கு மகரம் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது பிள்ளை பருவம் அடையல. ஆனா அந்த ஆள் எப்படிப்பட்டவன்ட்டு தெரியாது. சில நேரங்கள் தவறாக அவங்க டச் பண்ணப்படலாம். அப்படியான ஒரு தேவை வந்துச்சுன்னா நீங்களும் சேர்ந்து போங்க. தனியா ஆள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு தானே வாசல்ல நின்று ஒன்று பிள்ளை அனுப்புங்க, போன புள்ள உடனே வரும். அப்ப அதாவது தனியே இருக்கக்கூடிய ஆண்கிட்ட சின்ன பிள்ளைகள் அனுப்புறதும் பிரச்சனை இருக்குது, அதுல கவனமா இருக்க வேண்டும். வீட்டில் திருமணங்கள் ஜனாசாக்கள் விழுந்தா பிள்ளைகள் எங்க படுக்கிறாங்கன்னு யாரும் பார்க்கறது இல்லை. தூங்குனதுக்கு பிறகுதான் இங்கேயே தூங்கிடுச்சு அப்படியே தூங்கட்டுன்னு இருக்கிறது. சமுதாயத்தில் சிறுவர்களையும் சிறுமிகளையும் வேட்டையாடுறதுக்கென்றே இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை கண்ணும் கருத்துமா கவனிச்சு கொண்டிருப்பாங்க. எங்க ஒரு ஆள் மிஸ் ஆகுதுங்கிறத கவனிச்சு கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் நடக்க, அதாவது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அந்த பிள்ளைகள் பலி கொடுக்கப்படுறாங்க. எனவே எங்க போனாலும் சரி படுக்கிற டைம் தெரியும் தானே, பிள்ளைகளுக்கு படுக்கை ரெடி பண்ணுங்க. சின்ன பிள்ளைகள்லாம் வேறையா படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தா பிள்ளைகள் பழகுனா அவங்க ஆசைப்படலாம், வித்தியாசம் என்கிற காரணத்தினால மாமாவோட படுக்கிறேன்னு சொல்லி என்னமாவது காரணத்தை சொல்லி கட் பண்ணிடுங்க. வந்தவங்களை தனியா படுக்க வைங்க, உங்க பிள்ளைகளும் உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல மூத்தவர்கள் அவங்களோட நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து சின்ன பிள்ளைகளை உறங்க வைக்காதீங்க.
இந்த மாதிரி விஷயங்களால ஏராளமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. இதை யாருக்கும் சொல்ல முடியாத சிக்கல்கள் இருக்குது. எனவே இந்த மாதிரி விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. சொந்த பந்தத்துக்குள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளைல ஒன்றாக ஒரே இடத்துல படுக்க போடுறது, எவ்வளவு நேரத்துக்கு தூங்கிட்டு இருப்பாங்க, எப்ப முழிப்பாங்க யாருக்கும் தெரியாது. அவங்க முழிக்கிற நேரத்தில் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால அது கவனமா இருங்க. ஏன்னு சொல்லி சொன்னா இது ஆரம்பத்தில் பெருசா ஒன்றும் நடக்காது, சின்னதா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். ஆனா பிறகு அவங்களுக்கு இதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டுரும். அந்த ஆர்வம் நமக்கு எப்ப விளங்குன்னு சொன்னா அவங்க பருவ வயது அடைஞ்சதுக்கு பிறகுதான் எங்களுக்கு பெருசா தெரியும். அதுக்கு பிறகு அவங்கள மீட்க முடியாது, மீட்கிறது கஷ்டமா இருக்கு, அவங்களாலே அதை தவிர்த்து கொள்வது கஷ்டமா இருக்கும். எனவே இளம் வயசு பிள்ளை, சின்ன பிள்ளை, சிறுவர்கள் விஷயத்துல, சிறுமிகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். வெளிப்படையா நான் சொல்றதாக இருந்தா, அதாவது உதாரணமா 3 மணிக்கு மദ്രസா, பிள்ளைகள் 11 மணிக்கு 12 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க. மதுசாக்கு போவான்னு கேட்டிருப்பாங்க. உமாமாருக்கு சாப்பிடறதுக்கு போறோம் 2:30 மணிக்கு மதுசாக்கு அனுப்பிட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி படம் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அவங்களும் பார்க்கறது மதுசாக்கு அனுப்பிட்டு இருப்போம்னு சொல்லி. மദ്രസா அரை மத்தியாலத்துக்கு பிறகுதான் நடக்கும்னு சொன்னா மௌல வீட்டையா இருந்தாலும் சரி 8 வயசு 9 வயசு 10 வயசு பொம்பளை பிள்ளைகளை தனியா அனுப்பாதீங்க. இதனால பிரச்சனைகள் நடக்குது, கூட அனுப்புங்க. மദ്രസா முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பள்ளியை கூட்டுறதுக்கு மௌலவியோட ரூமை கூட்டுறது, மகளை விடுறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு இடம் வைக்காதீங்க. ஏண்டா சைத்தான் எல்லா இடத்திலையும் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல கூட நம்ம விழிப்பாக இருக்க வேணும்னு சொல்லி சொன்னா டியூஷன் வகுப்புகள், தண்ணி ரூமுக்குள்ள சேரையும் புள்ளையும் வச்சு பாடம் நடத்த வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளுக்கு இடம் வைக்காதீங்க. தனியா புள்ள படிக்கணும்னு சொன்னா கதவை திறந்து வச்சு படிச்சு கொடுக்க வைங்க. நீங்களும் அடிக்கடி அந்த ரூட்டால போய் வந்துட்டு இருங்க. அவர் அங்கால படிச்சு கொடுப்பார், கதவை திறந்தா டிஸ்டர்ப், கதவை மூடி பிள்ளைய படிக்க விடாதீங்க, யார்கிட்ட இருந்தாலும் சரி. எனவே பொதுவாக பெண்களிடத்தில் ஒரு விழிப்பு வர வேண்டும். நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது, எங்கட பிள்ளைகள் அதுக்கு பலியாகிடக்கூடாது, இதுல நம்ம கவனமா இருக்கணும் என்கிறதுல ஒரு விழிப்பு இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வளமையாக சொல்லப்படுகிற விஷயங்களை நான் சொல்லலை என்று சொன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படாத காரணத்தினால இதை சொல்லிட்டு டைம் இருந்தால் அதை சொல்லணும்னு பார்த்தேன். இந்த டிவி பிரச்சனை, நாடக பிரச்சனை, ஆபாச படங்களால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த டெலிபோன் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய டெலிபோனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த வைபரு, அதாவது டெலிகிராம் போன்ற இந்த தொடர்புகளால் வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இதுல குறிப்பாக ஆண்கள், அதாவது இந்த இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் பெறுகிறதுக்கு ஆபாச படங்கள் முக்கியமான காரணம். முந்தியெல்லாம் படம் பார்க்கறதாக இருந்தால் தமிழ் படம் பார்ப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும்னா வெளியூர்ல போய் இங்கிலீஷ் படம் பார்த்து வருவாங்க. இன்றைக்கு யாரும் எங்கேயும் போக வேண்டியதில்லை, உள் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே எல்லாத்தையும் பார்க்கலாம் என்கிற நிலை. எனவே ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது. ஒரு மௌலவி சொல்றார், மகன் ரூமை பூட்டிட்டு கூட்டாளிமாரோட வந்து என்னமோ பார்க்கறான், மோசமா தான் என்னமோ பார்க்கறான்னு தெரியுது, தோலுக்கு வளர்ந்துட்டான், ஒன்றும் செய்ய முடியாம இருக்குது மௌலவி, என்ன செய்யறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்களும் போயிட்டு பாருங்கன்னு சொல்லி. நீங்களும் போங்க, எந்த மகனுக்கு வாப்பா வச்சுட்டு பார்க்கல, நீங்களும் போயிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் ரூமுக்குள்ள போங்க, அங்க போயிட்டு ஏதாவது சாமானை தேடுங்க, அந்த கம்ப்யூட்டர்ல நீங்களும் ஏதாவது வேலையை பாருங்க. கொஞ்ச நாளைக்கு போற சொல்லுங்க, மகனை எனக்கு அடிக்கடி இதுல வேலை இருக்குது, அதனால ரூமுக்குள்ள வைக்காம வெளியே ஹோலுக்கு கொண்டு வந்துருன்னு சொல்லி. கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, வைக்கணும்னு இருந்தா ஹோல்ற வைங்க, தனித்தனியா யாரையும் ரூம்ல வைக்காதீங்க. இன்றைக்கு அதனால ஏராளமான பிரச்சனை இருக்கு. பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். இந்த ஆபாச படங்கள் ஏராளமான, அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய கொடூரமான கற்பழிப்புகளுக்கு அதான் காரணம். ஆனா இதை தொடர்ச்சியா பார்க்கிறவங்க பின்னால ஒரு பெரிய ஒரு விளைவை சந்திப்பாங்க. என்னன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில அவங்க பிரச்சனையை சந்திப்பாங்க. இந்த பிரச்சனையை, ஏன்னா மனுஷன் ஒரு பலகீனம் இருக்குது, பார்த்து பார்த்து அதிலேயே இன்பம் காண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கறதுலயே எல்லாம் முடிஞ்சிடும், உங்களால எதுவும் செய்ய முடியாது. இப்ப இன்றைக்கு கிரிக்கெட் நடக்குது, 11 பேர் விளையாடுவாங்க, அங்கால இங்காலையும் பார்க்கறதுக்கு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 10 லட்சம் பேரை விளையாடுங்கன்னு சொன்னா ஒருத்தர் விளையாட பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. இது ஒரு பெரிய உளவியல் பலவீனம். பார்த்தாலே பசிதீரம் என்ற ஒரு நிலை வந்துடும், அவங்களால விளையாட முடியாது. குடும்ப வாழ்க்கையில கடைசி காலத்துல
அதாவது ஈடுபட முடியாத ஒரு மனநிலை வரும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் மனைவியை பலி கொடுக்கிற நிலை உருவாகலாம். எனவே இந்த ஆபத்தில் போய் சிக்கிக் கொள்ளாதீங்க. இது இப்போ சில நேரங்களில் இப்போ உங்களோட வாழ்க்கையை திசை இருப்பலாம், பிறகு உங்களோட வாழ்க்கையில் பெரும் பாதிப்பு உண்டாகக்கூடிய சிக்கலை உண்டாக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் அதாவது மலிந்து இருக்கக்கூடிய ஊடுருவி வரக்கூடிய இந்த பாலியல் கலாச்சாரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களை கண்டு நம்ம கலைஞ்சிட்டோம்னு சொன்னால் இதில் பெரும் அளவை நாங்கள் குறைச்சிடலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்படலாம், எங்களுக்கு ஏற்படலாம், எங்களோட சமூகத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை. எல்லாருமா சேர்ந்து, இதுக்கு ஜமாத் வித்தியாசம் எல்லாம் கிடையாது, இயக்க வித்தியாசம் எல்லாம் கிடையாது, ஊர் வேறுபாடெல்லாம் கிடையாது, எல்லாருமா சேர்ந்து ஒழிக்க வேண்டிய பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து இது சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழி என்னங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது போன்ற தவறுகளிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்து ஒரு நல்ல சமூக சூழலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.